தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, பட்டினத்தார் பாடலில் ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டினத்தார் அப்படிங்கிற பெயரில் அந்த காலத்தில் 3 புலவர்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் 11வது திருமுறையில் இவரது பெயர் பட்டினத்து அடிகள் அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் பட்டினத்தார், பட்டினத்து பிள்ளை, பட்டினத்து பிள்ளையார், திருவெண்காட்டு அடிகள் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு குறிக்கப்படுது. அதுபோக இவர் வாழ்ந்த ஊர் திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்ததால் திருவெண்காடார் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்படுறாரு. இவரது புகார்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டணம். அதனால் இவரது பெயர் பட்டினத்தார் அப்படிங்கிறதோட பட்டணத்தார் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு வழங்கப்படுது. இவர் பாடிய பாடலில் ஒரு பாடல் நம்ம பார்ப்போம். காடே திரிந்தன்ன காற்றே புசித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருதீசர்க்கு மெய்யன்பர் நாரியல்பால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின்பம் மேவும் வரை. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு நாம் விண்ணுலகம் செல்லும்போது வீடு பெற்றை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வழியாக எடுத்துரைக்கப்படக்கூடிய கருத்தாகுது. பாடல் வரிகள் பார்ப்போம். காடே திரிந்தன்ன, அதாவது மனசில் நல்ல ஒழுக்கம் இல்லாதவங்க முற்றும் துறந்த துறவி போல தன்னை மாற்றிக்கிட்டு இந்த காட்டில் திரிந்து வாழ்கிறதுனால பயன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. காற்றை புசித்தன்ன, உணவுகளெல்லாம் சாப்பிடாம காற்றை மட்டுமே உண்டு வாழ்கிறதால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. கந்தை சுற்றி ஓடும் எடுத்தன்ன, கந்தை அப்படின்னா கிழிந்த பழைய துணிகள், அந்த கந்தலான ஆடைகளையெல்லாம் கட்டிட்டு ஓடே எடுத்தன்ன, கையில் ஒரு திருவோடை ஏந்தி ஒவ்வொரு வீடு வீடாக போய் யாசகம் வாங்கி அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உள் அன்பு இல்லாதவர், இப்படி இருக்கிறவங்க, அதாவது முனிவர்கள் போல் காட்டில் திரிகிறவங்க, காற்றையே புசிக்கிறவங்க, காற்றையே உண்டு வாழக்கூடியவங்க, கந்தையான ஆடைகளை சுற்றிட்டு திருவோடு ஏந்தி யாசகம் வாங்கி உண்பவர்கள், இவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவர்கள் அப்படின்னா உள்ளன்பு இல்லாதவர்கள். இந்த செயல்களையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் சிவனிடத்தில் உண்மையான அன்பும் பிற உயிர்களிடத்தில் பரிவும் இல்லாதவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசர்க்கு மெய்யன்பர், அதாவது திருவிடைமருதூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் மீது மெய் அன்பர், அதாவது உண்மையான அன்பு கொண்டவர்கள், நாரியர்பால், அதாவது இல்லற வாழ்க்கையில் இருந்து வீடே இருப்பினும், வீட்டில் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு மனைவி மக்களோடு அவங்க வாழ்ந்தவர்களாக அல்லது வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் மெஞ்ஞான வீட்டின்பம் மேவும் வரை, அவர்கள் உண்மையான ஒழுக்கமுடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு வீடு பேறு என்பது நிச்சயம். இதை தான் இந்த பாடல் வழியாக சொல்கிறாரு. என்ன முழுமையான கருத்து என்ன அப்படின்னா, உள்ளன்பு இல்லாமல் பொய்யான தோற்றத்தோட காட்டில் தவ வேடம் புரிஞ்சு அலைஞ்சாலும் யாசகம் பெற்று உண்டு வாழ்ந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை. இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் உண்மையான அன்போடு இருந்தால் அவங்களுக்கு வீடு பேறு நிச்சயம் என்பது இந்த பாடலோட கருத்து.